அனைவருக்கும் வணக்கம். அதாவது இது வந்து சித்திரை மாதம் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கிறார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரத்தில் போகிற காலத்தில் மழை பெய்யும் சரிங்களா. இப்போ பாருங்கள் எங்கள் ஊர் சிவகாசியில் அப்படியே கிளைமேட் டோட்டலாக மாறிடுச்சு. சாயங்காலம் 6:30 மணி மாதிரியான தோற்றத்தில் இருக்குது, மழை தூருது சரிங்களா. எங்கள் ஊர் சிவகாசியில் மழை பெய்யுதுன்னா ஒரு பாலைவனத்தில் மழை பெஞ்ச மாதிரி, பாலைவன சோலைங்கிற மாதிரி. இது அதிகமான உஷ்ணமான ஏரியா. இப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே மழை பெய்யும். அப்படின்னா மழை பெய்யறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, சின்னதாக பெஞ்சாலும் சரி, பெருசாக கோடை மழை மாதிரி அதிரடியாக பெஞ்சாலும் சரி சரிங்களா. பொதுவாக முதல் மழையை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் அதிகமான வெப்பச்சூழலின் காரணமாக, காற்றின் மாசு காரணமாக கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் அந்த மாசு எல்லாமே அப்படியே மழை பெஞ்சினா முதல் நாள் வந்து பூமி வந்து அடைஞ்சிரும். 2வது நாள் பெய்கின்ற மழையில் நல்லா ஆசை தீர குளிங்க. ஏன் அப்படின்னா சூரியன் எதில் போகிறாரு? சுக்கிர நட்சத்திர சாரத்தில் போகிறாரு. சுக்கிரன் யார்? காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி. சூரியன் யார்? காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி. அப்போனா 2, 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் போன பிறவியில் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் நமக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து நமக்கு வந்து நன்மை செய்வாங்க. அப்போனா காலபுருஷனுக்கு 2க்குரிய சுக்கிர நட்சத்திர சாரத்தில் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி செல்லுகின்ற காலங்களில் நம்மளுக்கு வந்து இந்த மலையில் நனைகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்வாக்கு, சொல்வாக்கு, வாக்கு பலிதரம், சாப்பாடு இப்படிங்கிற அனைத்துமே கிடைக்கும். இந்த அதீத உஷ்ணமாக இருக்கின்ற இந்த சித்திரை மாதத்தில் இயற்கையாக பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் சரிங்களா, வானம் பார்த்த பூமி அப்படிங்கிற இடத்துல நிலக்கடலை மாதிரியான சில பயிர்கள்லாம் பயிரிட்டுருப்பாங்க சரிங்களா. நாற்று இப்படிலாம் பட்டுருப்பாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லதுன்னு நினைப்பாங்க. இந்த தண்ணி ஒரு 12 நாள் பெய்யும். பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4 இந்த 4 நட்சத்திரத்தில் சூரியன் கடந்து போகின்ற 3, 12 நாளில் மழை பெய்யும். பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளோட குளிக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியம், மன தைரியம் அனைத்துமே நல்லாயிருக்கும் சரிங்களா. காலத்தை தவற விட்டுருக்காங்க. 12 நாள் தான் இதற்கான காலம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அது தூரிக்கிட்டு இருக்குது லேசாக.